நீங்க எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். மதுரை மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? அதாவது தென் தமிழ்நாட்டின் தலைநகரம் மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ மதுரை மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய மாவட்டம். சென்னை, சேலமுக்கு பிறகு பெரிய பெரிய எண்ணிக்கையில் தொகுதியில் கொண்ட மாவட்டம் வந்து கோவை, மதுரை ரெண்டும் ஒன்றா வரும். 10 தொகுதிகள் ரெண்டுத்துலேயும் இருக்கு. ஸோ இந்த மதுரை மாவட்டத்தில் பார்த்தோன்னா 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. மேலூர், மதுரை ஈஸ்ட்டு, மதுரை வெஸ்ட்டு, மதுரை சென்ட்ரல், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, அப்புறம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி. ஸோ 10 தொகுதிகள். ஃபர்ஸ்ட் இந்த மேலூர் தொகுதி பார்ப்போம். இந்த மேலூர் தொகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதியிலே ரொம்ப காஸ்ட் சென்சிட்டிவான ஒரு தொகுதிகளில் ஒன்று. இதில் வந்து காஸ்ட் வைலன்ஸ் நிறைய இருக்குது. மேலவளவு முறையேசன் மரணமெல்லாம் இந்த தொகுதியில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு காஸ்ட் சென்சிட்டிவ் இருக்குது. தலித் அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் நடந்திருக்கு. அப்புறம் நான் தலித்ஸ் மத்தியிலே ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. இந்த தொகுதியை பார்த்தோன்னா திமுக அங்கே வெற்றி பெற்றதே கிடையாது. ஏன்னா திமுகவும் அங்கே போட்டியை தவிர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு திமுக இங்கே வெற்றி பெற்றதுன்னா ஒரு தலித் எம்பவர் ஆறாங்க அப்படின்றத ஒரு மென்டாலிட்டிங்க வந்துடும். அதுலேயே வந்து திமுக வீழ்தரில் வந்து அவங்க நிறைய ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கான்ஸ்டிடுவன்சி. இந்த கான்ஸ்டிடுவன்சி பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் இந்த காங்கிரஸ் ஜெயிச்சிருந்து 67-71 பீரியட்லாம் இந்த டீலிமிட்டேஷனில் பீரியட்ல இல்லை. 76க்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷன் இருக்குது. அதில் பெரும்பகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதிமுக இல்லாத நேரங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் வந்து 2001 அதிமுக வேட்பாளர் ஆர் சாமி இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 16 அதிமுக பெரிய பொல்லான் அவர் வெற்றி பெற்று இருக்காரு. நம்ம இப்போ வந்து 2011 என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2011 இவங்க அதிமுகவை சேர்ந்த சாமி கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து 56% இருக்கிறார். திமுக வேட்பாளர் ராணி வந்து 40% தான் எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கும் 1% இருந்திருக்கு. 16 என்னன்னா பெரிய புல்லான் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர். இவர் வந்து முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர். கொஞ்சம் நல்ல அதிமுக இப்போ இருக்க முத்திரையர் எம்எல்ஏ ஒருத்தர் தான். நல்ல ஒரு கொஞ்சம் லோக்கல் கிளவுட் உள்ள ஆள் தான். அவர் வந்து 52% ஓட்டு அப்படி எடுத்திருக்காரு. திமுகவில் ரகுபதின்ற கேண்டிடேட் அவரும் 40% அந்த ரேஞ்சு மீடியம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் பரத் நாச்சியப்பன் அவங்க ஒரு 2%, 3%. அப்புறம் நாம் தமிழர் கட்சி இங்க வந்து ஒரு 1%, பாஜக 1% அப்படி 2016 எடுத்திருக்காங்க. 21 வந்து டிடிவி தினகரனோட ஸ்பிளிட் வந்து இங்க பெருசா இந்த ஆர் சாமி டிடிவி தினகரனோட தான் போனார்னு நான் நினைக்கிறேன். அவர் ஃபேமிலி டிடிவி தினகரன் போனா டிடிவி தினகரன் ஸ்பிளிட் வந்து இங்க பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஆனாலும் அதிமுக ஓரளவுக்கு தன்னோட பேஸ் போட்டு அந்த தினகரன் ஒழுங்கா பொசிஷன் பண்ணாதால, ஏன்னா ஒழுங்கு பேஸ் போட்டு பண்ண தினகரனால் திமுகவுக்கு ஒரு அந்த என்ன ஒரு போலரைஸ்டா அதிமுகவின் ஒரு டாமினன்ட் செக்ஷன்ஸ்க்கு எதிராக திமுக போட்டு வந்து தினகரன் பக்கம் 21 போயிடுச்சு. இப்போ 21 பார்த்தோம்னா பெரிய புல்லான் 46% எடுத்துருக்காரு. நல்ல ஓட்டு. டி ரவிச்சந்திரன் இவர் மாணிக்கம் தாகூரோட ஃபாதர்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து திமுக 27%, 26% எடுக்கிறாரு. தினகரன் வேட்பாளர் ஏ செல்வராஜ் அவர் 19% இருக்கு. ஸோ இங்க வந்து டிடிவி தினகரன் அவர் சார்ந்த இதுக்கெல்லாம் ஒரு ஏன்னா அந்த நான் தலித் போலரைசேஷன் ஒரு பாப்புலர் லீடர் அந்த கட்ட போலரைஸ் ஆயிட்டாங்க. டிடிவி தினகரன் ஒரு கிளவுட் இருக்கு. நாம் தமிழருக்கு வந்து இங்க 6% வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. மக்கள் நீதி மையம்க்கு 1% இருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் இங்க 22% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுகவும் 23% அவங்க எடுத்திருக்காங்க. சிபிஎம் வேட்பாளர் நம்ம சு வெங்கடேசன் வந்து 42% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 10% அவங்க வளர்ந்தாங்க, டபுள் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து அதிமுக பாஜக இணைந்து நிற்கும் போது பெரிய புல்லான் அவரோட கிளவுட் எல்லாத்தையும் இருக்கும்போது மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும். அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. திமுக கரெக்டான வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல.
ஒருவேளை நாம் தமிழர் விஜய் கூட இது திமுகவை பாதிக்கும் போது, ஏன்னா நீங்க 2021 தினகரன் எமர்ஜென்சி வந்து திமுக அணியில பாதிச்சு. ஸோ அந்த பாதிப்பு இங்க இருக்கும்ன்றதால உறுதியா வந்து அதிமுக வெற்றி பெறும். ஒருவேளை டிடிவி தினகரன் இங்க கண்டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தான்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு டிடிவி தினகரன் விஜயோ யாரோ ஒருத்தருங்க கண்டெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தொகுதி அவங்க வெற்றி பெறலாம். இல்ல அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமா அதிமுக தான் இங்க வெற்றி பெறும். அடுத்து மதுரை ஈஸ்ட். இந்த மதுரை ஈஸ்ட் தொகுதியை பொறுத்தவரை என்ன, இது ஆரம்ப காலத்துல இதுவும் காங்கிரஸ் இருந்தா, இந்த தென் மாவட்டங்கள்லாம் திமுக வந்து பெரிய திமுகவும் திராவிட இயக்கம் பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷால ஆரம்ப காலத்துல வந்து காங்கிரஸ் இருக்கும். அந்த 67 அந்த பைப்போலர் ஃபைட்ல திமுக அமைச்ச கூட்டணி, அதுல வந்து ராஜாஜி கட்சி இந்த பிரஜா சோசியலிஸ்ட் இருந்தாங்க, பவர் பிளாக் இருந்தாங்க, இவங்க சிபிஎம் சிபிஐல இருந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து கம்பைன் ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. எங்க மதுரையில சிபிஎம் கொஞ்சம் க்ளவுட் இருக்கு. 67 அவங்க ஜெயிக்கிறாங்க. 71 வந்து KS ராமகிருஷ்ணன் திமுக ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அது வந்து கூட்டணியில, அப்ப இந்திரா காங்கிரஸோட வச்சு கூட்டணியில அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிஸ்ட் 77 என்பதுல என் சங்கரையா அவங்க ஜெயிக்கிறாங்க. அது அதிமுக இருக்கும்போது. அப்புறம் காளிமுத்து முன்னாள் சபாநாயகர் அவர் வந்து இங்க 84 ஜெயிக்காரு. அப்புறம் 84 89 93 இதெல்லாம் அதிமுக தொடர்ந்து ஜெயிக்குது. அப்புறம் 91 தான் திமுக மீண்டும் வேலுசாமி ஜெயிக்கிறாங்க. மீண்டும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் 2001 2006 அவங்களும் வெற்றி பெறாங்க. 2006 திமுக அணியில் இருக்கும்போது, 2001 அதிமுக அணியில் இருக்கும்போது 11 வந்து அதிமுகவை சேர்ந்த தமிழரசன் ஜெயிக்கிறாரு. 16-21 வந்து இப்போ சிட்டிங் மினிஸ்டர் பி மூர்த்தி அவர் வெற்றி பெற்றிருக்காரு. பொதுவாக அமைச்சர் தொகுதிகளில் கொஞ்சம் நல்லாவே ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும். அதுவும் மூர்த்தி வந்து என்னன்னா, மதுரையிலே ஒரு மதுரை திமுக முகமாட்ட மூர்த்தி இருக்கிறதால அவருக்கு இங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். நீங்க 2011 பார்த்தோன்னா மூர்த்தி அதிலே கிட்டத்தட்ட 39.3% எடுத்துட்டாரு. தமிழரசன் 55% எடுக்கிறாரு. பாஜக 1.5% எடுத்துறாரு. 16 பார்த்தோன்னா மூர்த்தி வந்து 50% போயிடுறாரு. 51% இன்ஃபேக்ட் 50.6%. பாண்டி அதிமுகவை சேர்ந்த பாண்டி 35.3% எடுக்கிறாரு. அப்புறம் சிபிஐ சேர்ந்த கலைதாசன், நீங்க சிபிஎம் சிபிஐ கூட ஓட்டு இருக்கிறதால அவங்க ஒரு 5.5% இருக்கு. ஸோ அதிமுக எடுத்த ஓட்டுல சிபிஎம் சிபிஐ ஓட்டு இருக்கு, அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. தேமுதிக ஓட்டு பிரிக்கிறாங்க. பாஜக ஒரு 3% எடுத்திருக்காங்க. இவங்க நாம் தமிழர் 1.5% அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து மூர்த்தியோட வரும்போது அதிமுக வாக்குகள்ல ஒரு 5% சிபிஎம் சிபிஎம்க்கும் 10% மூர்த்திக்கும் வந்து அவர் அந்த இதுல எமர்ஜ் ஆயிருக்காரு. இப்போ 2021 என்னன்னா மூர்த்தி வந்து 52% போயிட்டாரு. அதிமுக ஃபர்தரா 30% தான் 31% தான் ஃபர்தரா பலவீனப்பட்டிருக்கு. நாம் தமிழர் இங்க வந்து ஒரு அவங்க 7.5% கிட்ட எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் அவங்க இந்த பகுதியில் மதுரை சிட்டியிலிருந்து நல்லதா 5% பண்ணியிருக்காங்க. அமமுக அவங்களும் ஒரு 3% எடுத்திருக்காங்க. அதிமுக ஓட்டு அமமுக பக்கம் கொஞ்சம் போயிருக்கு, நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனதால சிபிஐ ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு நாம் தமிழர் பக்கம் ஷிஃப்டே இருக்கு. நாம் தமிழர் கமல்ஹாசன் பக்கமும் ஷிஃப்டே இருக்கு. இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல வந்து பாஜக வந்து இங்க 19% எடுத்திருக்காங்க. அதிமுக பாஜகவோட கம்மி 17.5% எடுத்திருக்காங்க. சிபிஎம் வெங்கடேசன் 50% எடுத்திருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நாம் தமிழர் வந்து இங்க ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் வந்து 7.5 10 போயிருக்காங்க. அதுவும் நல்ல ஜம்ப்பு. ஸோ எந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப பாஜகவும் அதிமுக சேர்ந்து 36 தான் வருது. அது வந்து 10 மூர்த்தி தோக்கடிக்குது. ஸோ மூர்த்தி தான் அங்க மீண்டும் வெற்றி பெறுவார் மதுரை ஈஸ்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து மதுரை வடக்கு. இந்த மதுரை வழக்கு வந்து 2011 டீலிமிட்டேஷன்ல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் 2 தேர்தல் அதிமுக ஜெயிக்குது. அப்புறம் இதை ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து AK போஸ் அதிமுக சேர்ந்தவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜன் செல்லப்பா ஜெயிக்கிறாரு. இங்க 21 திமுக சேர்ந்த தளபதி ஒரு மாவட்ட செயலர் அவர் ஜெயிக்கிறார்.
நீங்கள் 11 பார்த்தோன்னா ஏகே போஸ் வந்து 64% இங்கே ஓட்டு எதிர்த்து போட்டுக்கிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் 31% தான் எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு 2.5% கிடைக்குது. 16 பார்த்தீங்கன்னா 64லேருந்து 46 18% ட்ராப்பு. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு 2% தான் இன்க்ரீஸ் இருக்கு. மீதி எங்கே ஓட்டு போயிருக்குன்னா தேமுதிக அந்த முஜிபுர் ரஹ்மான் ஒரு கேண்டிடேட் நம்ம இதில் நம்ம திருவாரூர் அணியில் கண்டெஸ்ட் பண்ண நான் பேசுனேன் அந்த கேண்டிடேட் தான். அவரை வச்சு ஒரு 11% ஓட்டு அவங்க வெளில எடுத்துட்டாங்க. இவங்க நாம் தமிழர் அவங்க ஒரு 2% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதிமுக வந்து ஒரு தன்னோட பேஸ் ஓட்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே இது 16லேயே கொஞ்சம் இழந்திருக்கு. இதுல வந்து என்ன பண்ணனா தளபதிக்கு வந்து அந்த தேமுதிக ஓட்டு வந்து ஃபுல்லா மாசம் வந்து இது வந்து அதிமுக கூட்டல பாஜக எப்ப வந்து ராஜன் செல்லப்பா அந்த தொகுதியை மாத்திட்டு திருப்பரங்குன்றம் போனா இட் வாஸ் டிசைட் தான் இது வந்து மேட்ச் ஃபிக்சிங் இதான் நடக்குது அப்படின்னு. ஸோ பாஜக இந்த சரவணன் திருப்பரங்குன்றத்தில் சேர்ந்து திமுக வந்து 19 இடைத்தேர்தல் போட்டிட்டு சரவணன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து 32% இருக்கிறாரு. தளபதி வந்து 14% அந்த கெயின் அதிமுக ஓட்டு அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. அதுல வந்து மீண்டு வந்துடுறாரு. இப்ப நாம் தமிழர் வந்து 9.8 அந்த தேமுதிக ஓட்டு கொஞ்சம் இங்க உள்ள வந்திருக்கு. மக்கள் நீதி மையமும் அது 7%. தேமுதிக ஓட்டும் கொஞ்சம் இங்க போயிருக்கு. அமமுகவுக்கு வந்து இன்னொரு 2% அதுக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்பிட்ல வந்து இவங்க நல்லா ஜெயிச்சிட்டாங்க. இதுல வந்து இப்போ கேண்டிடேட்டு எப்படி போடுவாங்கன்றதுதான் மெயின் இஷ்யூ. மதுரை நார்த் பார்லிமெண்ட் பார்த்தோன்னா பாஜக வந்து 21%, அவங்க 22% கிட்ட எடுத்துட்டாங்க. அதிமுக 22%. சிபிஎம்க்கு வந்து இங்க ஒரு 44% தான் இருக்கு. நாம் தமிழர் வந்து இங்க 10% இருக்கு. ஸோ அதிமுக பாஜக அணி வந்தா இருக்கும். விஜய் எந்த பக்கம் ஓட்டு ஸ்பிட் பண்ண போறாரு அதுவும் நமக்கு சரியா தெரியல. சிபிஎம்மும் இப்போ இது வந்து சிபிஎம்க்கு அந்த ஓட்டு திமுக கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம் அசம்பிளியில. நாம் தமிழரும் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி அதை ஸ்பிளிட் பண்ணலாம். விஜய் நாம் தமிழர் ஓட்டு பிரிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃபைட்டாக தான் இருக்கும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை யாரு எந்த கட்சி நிற்குதுன்னா அதிமுக ரெட்டையில நிற்குதுன்னா ஒரு எட்ஜு நான் ரெட்டையில கொடுப்பேன். ஒருவேளை பாஜக போட்டியிடுது அப்படின்னா திமுக எட்ஜ் இருக்கு. நம்ம வந்து 2021 பேசிஸே நம்ம போனோம்னா பாஜக கண்டெஸ்ட் பண்றோம்னா நான் வந்து மதுரை வடக்குல அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து மதுரை தெற்கு இந்த தொகுதி வந்து 2011 டீலிமிட்டேஷன் அப்போ தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கம்யூனிஸ்ட் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. 2வது எலெக்ஷன் அதிமுக சார் வந்து ஜெயிக்கிற. திமுக 2021 திமுக கூட்டணியை திமுக சிம்பல்ல மதிமுக பூமிநாதன் அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ நம்ம 2011 பொசிஷன் எடுத்து பார்த்துட்டோம்னா 11 அதிமுக சிபிஎம் சேர்ந்த அண்ணாதுரை வந்து 62% போட்டு இருக்காரு. காங்கிரஸ் வேட்பாளர் வந்து 28% தான் எடுக்கிறாங்க. 2016 என்ன ஆகுதுன்னா அதிமுக இப்ப சரவணன் வந்து அவர் 43% எடுத்துடுறாரு. திமுக சேர்ந்த பாலச்சந்திரன் வந்து அவங்க 27% எடுக்கிறாரு. அப்புறம் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் அவங்க ஒரு 13% அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த 13% எனக்கு தெரிஞ்சு இங்க திமுகவுக்கு வந்து மாசா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவங்க 42% போயிட்டாங்க. அதிமுக வேட்பாளர் சரவணன் வந்து 38% எடுத்துருக்கு. மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் கொஞ்சம் ஓட் ஸ்பிட் பண்ணி வேணாம். மக்கள் நீதி மையம் நல்ல இடத்துல அந்த ஓட்டு விஜய்க்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழருக்கும் 7%, அதுலயும் ஒரு ஸ்மால் செக்ஷன் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் இப்படி பார்த்தோம்னா இங்க வந்து ராமசீனிவாசன் பிஜேபி வேட்பாளர் 33% எடுத்திருக்காரு. அதிமுக வேட்பாளர் இந்த சரவணந்தானால அவர் வந்து 21% எடுத்திருக்காரு. சிபிஎம் வேட்பாளர் வந்து 36% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து 8% தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. இந்த தொகுதி இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து சௌராஷ்டிரா மக்கள் கொஞ்சம் பாப்புலேஷன் கொஞ்சம் இங்க நல்லாவே இருக்கு. ஸோ அது வந்து பிஜேபிக்கு எப்படி ஓட்டிங் பாப்புலேஷனாக தான் இருக்கு. அந்த 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 மக்கள் வந்து பிஜேபி கொஞ்சம் பல பலங்கள் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதி மோஸ்ட்லி பிஜேபிக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதிமுகவோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களால் கொடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் வந்து இது வந்து பிஜேபிக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். மதுரை தெற்கு இந்த மதுரை மேற்கு பொறுத்தவரை இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து போட்டியிட்ட தொகுதி. 1980 தேர்தல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி.
இது வந்து மற்ற தொகுதி மாதிரி ஆரம்பத்துல கம்யூனிஸ்ட் வசம் இருந்து அந்த 71 அந்த வேவ் எலெக்ஷன் திமுக வெற்றி பெற்று 77ல வந்து 77 80ல அதிமுக வெற்றி பெறாங்க. 80 வந்து எம்ஜிஆரே இங்க கண்டெஸ்ட் பண்றாரு. 84ல திமுக வந்து வெற்றி பெறாங்க. இது வேடிக்கை என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம கலைஞர் போட்டியிட்ட தொகுதி பார்த்துருக்கோம். கலைஞர் போட்டிட்டு அந்த தொகுதியில் வெளில போனாலும் இந்த திமுக நசம் தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் இங்க 80ல வெற்றி பெற்று அவர் ஆண்டிப்பட்டி போறாரு. ஆனா இங்க திமுக இங்க அதிமுக வெற்றி பெற திமுக ஜெயிக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ அந்த அளவுக்கு அப்போ இன்டென்ஸா இருந்துச்சு பாலிடிக்ஸ். திமுகவை சேர்ந்த பொன் முத்துராமலிங்கம் 84 89 ஜெயிக்கிறாங்க. 91ல வந்து திரும்ப காங்கிரஸ் அதிமுக அணியில் காங்கிரஸும், 96ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் ஜெயிக்கிற திமுக அணியிலிருந்து. பிறகு 2001 to 6 காங்கிரஸ் அதிமுக சொந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் 2011 செல்லூர் ராஜு தொடர்ந்து இங்க வெற்றி பெற்று இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கிளவுட் அங்க இருக்கு. ஸோ 2011 பார்த்தோம்னா செல்லூர் ராஜு வந்து கிட்டத்தட்ட 60% ஓட்டு எடுத்திருக்காரு. திமுக இப்ப தளபதி இப்ப மதுரை வடக்குல போட்டிட்டு மாவட்டத்தில் தளபதி வந்து 35% எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு இங்க 2% இருக்கு. இவங்க 14னா செல்லூர் ராஜுக்கு வந்து 45% தான் வருது. கிட்டத்தட்ட 15% டிப்பு. திமுக இப்ப தளபதி அவங்களும் 36% இருக்கு. ஸோ அந்த டிப்ல வந்து பெரும் பகுதி வந்து திமுக வராம வெளில போயிருக்கு. நாம் அதுல எங்கெங்க போயிருக்குன்னா, நாம் தமிழருக்கு பெரிய அளவுக்கு சரி அது எங்கெங்க போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐ வாசுகி, ஏன்னா அந்த 60% சிபிஐ ஓட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்க ஒரு 11% ஓட்டு அங்க போயிருக்கு. அரசகுமார் பாஜக அவங்க கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழரும் கொஞ்சம் அவங்க பேஸ் ஓட்ட ஒரு 2% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிரிட்ல வந்து செல்லூர் ராஜுவுக்கு வந்து ஜெயிச்சிருக்கு. தளபதியால் கூடுதல் ஓட்டை பெற முடியல. 2021 என்னன்னா செல்லூர் ராஜு இங்க மீண்டும் போட்டிடுறாரு. அவங்க 42% தான் கிடைக்குது. அப்ப திமுக வேட்பாளர் சின்னம்மா அவங்க தளபதி எடுத்த விட அதிகமாக ஓட்டுங்க 37% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இங்க 9% எடுக்கிறாங்க. மக்கள் நீதி மையமும் ஒரு 8% எடுக்கிறாங்க. அகைன் அந்த ஆப்போசிஷன் ஓட் ஸ்பிரிட்டால இவங்க திமுக இங்க எமர்ஜ் ஆக முடியல. அங்க செல்லூர் ராஜுக்கு ஓட்டு குறைஞ்சாலும் பெரும்பாலும் அவருக்கு வந்து வெளில தான் போகுது ஓட்டு. இப்போ நீங்கள் சிபிஎம் வாசுகிக்கு போட்ட ஓட்டு எப்படி சிபிஎம் ஓட்டு திமுக சேரும்போது 45 வரணும், பட் 37 தான் வரணும். இப்போ சிபிஎம் ஓட்டு நாம் தமிழருக்கும் விஜய்க்கெல்லாம் வெளில போயிருக்கு. ஸோ இதுதான் காரணம். இந்த பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல 27% எடுக்கிறாங்க பாஜக. அதிமுகவும் 24% எடுத்திருக்காங்க. இவங்க சிபிஎம் வேட்பாளர் 41% இருக்கிறாரு. நாம் தமிழர் வந்து 10% எடுத்திருக்காங்க. நாம் தமிழரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ சட்டமன்றத்துல கொஞ்சம் ஓட்டு கெயின் பண்ணியிருக்காங்க. அந்த பாஜக தான் அங்கே பெரிய அளவுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பிரிட்டே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு என்னன்னா 21, 24 சேரும்போது 46 வரும். பட் வருமா அப்படின்னு தெரியல. திமுகவை பொறுத்தவரை சிபிஎம் விட பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பட் அது ரொம்ப நெக்டாக தான் போகும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் க்ளோஸ் ஃபைட்டு செல்லூர் ராஜுக்கு நான் எழுதி கொடுப்பேன். அடுத்து மதுரை மத்திய தொகுதி. இந்த மதுரை மத்திய தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகல. திமுக காங்கிரஸ் தாங்க ஃபைட்டு. ஆரம்ப காலத்து காங்கிரஸ் இருந்துச்சு. அப்புறம் திமுக அப்புறம் திமுக இருந்தது. 67, 71. 77 என்ற ஒரே தேர்தலில் மட்டும் தான் அதிமுக ஜெயிக்குது. மற்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல. 80 இண்டிபெண்ட், 84 காங்கிரஸ், 89 திமுக வெற்றி பெறுது. 91, 96, 2001 காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. 2006 பிடிஆர் பழனிவேல்ராஜன் இங்க ஜெயிக்கிறாரு. அவர் மறைவுக்கு பிறகு அவர் சன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இங்க 2016, 21 2 தேர்தல் ஜெயிச்சிருக்காரு. 11 இவங்க தேமுதிக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 2011 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா தேமுதிக வேட்பாளர் 53% எடுத்திருக்காரு. சையத் கௌஸ் பாஷா திமுக போட்டிட்டு 59% எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு வந்து 2% ஓட்டு வந்திருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து 43% ஓட்டு எடுத்திருக்காரு.
அதிமுக வந்து 39% எடுத்திருக்காங்க. அப்புறம் தேமுதிக இங்க 7.5% எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா அவங்க 53லேருந்து 38.5. ஸோ இப்போ 15% ஓட்டு இழந்திருக்காங்க. அந்த 15%ல வந்து பாதி ஓட்டு வந்து தேமுதிக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பாஜக தன்னோட வாக்கு வங்கி 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவும் அந்த 3% பிடிஆர் பழனிவேல் அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ 21ன்னா என்ன ஆகுதுன்னா திமுக வந்து பழனிவேல் பிடிஆர் வந்து இன்னும் ஒரு 7% ஜாஸ்தி பண்ணி 49.4% ஓட்டு எடுத்துறாரு. அதிமுக சேர்ந்த ஜோதி முத்துராமலிங்கம் அவங்க வந்து 26% தான் எடுக்கிறாங்க. ஸோ 38லேருந்து இன்னும் 12% டவுன். இந்த 12% எங்கெல்லாம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு பெரிய அளவு போயிருக்கு. நாம் தமிழருக்கு வந்து அதில் 6% போயிருக்கு. மக்கள் நீதி மையம்க்கு ஒரு 10% போயிருக்கு. இது இல்லாமல் பிடிஆரே கொஞ்சம் போயிருக்கு. ஏன்னா ஐடியலி இவங்க அதிமுக பாஜக சேர்ந்து வரும்போது இந்த தொகுதியில வந்து அவங்க அமைச்சர் தொகுதிகள் கூட 47% மேல வரணும். ஆனா இவங்க வந்து எடுத்தது வந்து 26% தான். அதனால இது வந்து அதிமுக மோசமா தூக்குது. ஸோ இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல பாஜக வந்து இங்க 22% எடுக்கிறாங்க. அதிமுக 19% எடுக்கிறாங்க. இவர் சிபிஎம் இவர் இன்னொரு 48% எடுத்துடுறாரு. நாம் தமிழருக்கு 7.8% தான் கிடைக்குதுங்க. ஸோ நாம் தமிழர் வந்து அவங்க பேஸ் ஓட் அப்படி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி நாம் தமிழர் இந்த தொகுதியில விஜய் வரும்போது மோசமாக பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கு. அதிமுக பலவீனம் வாய்ப்பு இருக்கு. பிடிஆர் அவருக்கான ஓட்டு கண்டிப்பா எடுத்துருவாரு. ஸோ அந்த அடிப்படையில் உறுதியா பிடிஆர் இங்க ஜெயிச்சுருவார் நினைக்கிறேன். ஸோ இந்த தொகுதி நீங்க திமுக எழுதிக்கலாம். முருகப்பெருமான் 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றம், இந்த மதுரை தெற்கால இருக்க பெல்ட் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் போன்ற பகுதிகளில் வந்து திமுக ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப வீக்கு. இங்க வந்து 67-71 காலத்துல ஜெயிச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேவரபிளாக இருக்குது. 89-96 ஜெயிச்சிருக்காங்க. தவிர மற்ற தொகுதி எல்லாமே வந்து மற்ற முறை எல்லாமே அதிமுக தான் வெற்றி பெற்று 2001 தொடர்ந்து அதிமுக அணி தான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. காரணம் அவங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்க. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து எல்லாம் இந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. காளிமுத்து வந்து 77-80 வந்து இங்கிருந்தா ஜெயிச்சு சட்டமன்ற தேர்வாகிறாரு. அப்புறம் 91 ஆண்டித்தேவர், 2001 சீனிவேலு, அப்புறம் 2006 ஏகே போஸ். இந்த பேர் ஏகே போஸ்ன்றவங்க நம்ம தெரிஞ்சு மதுரை வடக்குல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 சீனிவேல் வெற்றி பெற்று மறைந்தவுடன் ஏகே போஸ் போட்டிடுறாரு. அவரும் வெற்றி பெற்று மறைந்தார். அதுக்கப்புறம் திமுக சரவணன் அங்க வெற்றி பெற்ற இடைத்தேர்தலில் 21 சரவணன் சீட்டு கிடைக்காம இங்க பாஜக போயிடுறாரு. இங்க வந்து 21 வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க மோசம் தோத்து இப்போ ராஜன் செல்லப்பா ஜெயிச்சிடாரு. ஸோ நம்ம இப்போ 2011 பொசிஷன் எடுத்து பார்ப்போம். 11 எடுத்தோம்னா தேமுதிக வேட்பாளர் ஏகேடி ராஜா அவர் வந்து 59% ஓட்டு எடுக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் அங்க 29% எடுத்திருக்காங்க. பாஜக 2% இருக்கு. மற்ற கட்சிகள் பெருசா ஓட்டு கிடையாது. 16 பொறுத்தவரை திமுக வேட்பாளர் மணிமாறன் 35.6% எடுக்கிறாரு. மணிமாறன் மாவட்ட செயலாளர் கூட அந்த ஏரியாவுக்கு. சீனிவேல் 47.5% ஓட்டு எடுத்திருக்காரு. சிபிஐக்கு வந்து இங்க மதுரை பகுதியில் நல்லா ஓட்டு இருக்கு. இங்க ஒரு 7.5% ஓட்டு இருக்கு. பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு 4% ஓட்டு இருக்கு. இது பிரிஞ்சிருந்தால 47% எடுத்த சீனிவேல் வெற்றி பெறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது? இப்போ 2019 இடைத்தேர்தல் பார்த்தோம்னா சரவணன் வந்து இங்க 38% ஓட்டு எடுக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த முனியாண்டி வந்து 1% ஓட்டு கம்மியாக எடுக்கிறாருங்க. அமமுகவோட ஓட் ஸ்பிளிட் வந்து 2 பேரையும் பாதிச்சிருக்கு. மக்கள் நீதி மையம் வந்து ஒரு 5.5% எடுத்திருக்காங்க.
இவங்க அமமுக ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க நாம் தமிழர் வந்து ஒரு 2.5% எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கான்ஸ்டியூன்சி தான் திமுகவுக்கு. இப்போ இது வந்து எந்த தொகுதியில் வரும்னா விருதுநகர் தொகுதியில் வரும். இந்த தொகுதி விருதுநகர் பார்லிமெண்ட்ல வருது. இங்க வந்து தேமுதிக கண்டெஸ்ட் பண்றாங்க, திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, இங்க விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் வந்து 35% எடுக்கிறாரு. பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவங்க 20% எடுத்துறாங்க. விஜய் பிரபாகரன் வந்து இந்த தொகுதியில 32.8% தான் எடுக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழருக்கு வந்து 8% ஓட்டு இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக ஸ்ட்ரக்சர்லி கொஞ்சம் மோசமா இருக்கிறதால மீண்டும் அதிமுக ராஜன் செல்லப்பா கண்டெஸ்ட் பண்ணா அவர் தான் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு. ஸோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அடுத்து திருமங்கலம் தொகுதி என்பது நம்ம ராமநாதபுரத்துல பார்த்த மாதிரி ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் அதிமுக காங்கிரஸ் இருக்கு, அப்புறமா தான் 2000 திமுக அதிகமா இருக்கும். இந்த தொகுதியை பார்த்தோன்னா அது ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கோல்டு தான் இருந்தாரு. காங்கிரஸ் சீனியர் NSC சித்தன்லாம் 67 வெற்றி பெறாரு. அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பர்சன் வருது 71. 80 வந்து அதிமுகவை சேர்ந்த சரஸ்வதி வெற்றி பெறாங்க. அப்புறம் மீண்டும் 84, 89 NSC சித்தன் காங்கிரஸ் ஜெயிக்கிறார். அப்புறம் 89 முதல் முறை இங்க திமுக ஜெயிக்கிறாங்க. 91 அதிமுக, 96 மீண்டும் திமுக வந்து வெற்றி பெறாங்க முத்துராமலிங்கம் என்ற. அப்புறம் 96 அப்புறம் இது வந்து ஒரு பெல்வெதர் சீட் மாதிரி போயிடுச்சு. 2001 வந்து காளிமுத்து கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. 6 வந்து திமுக சேர்ந்து வீர இளவரசு ஜெயிக்கிறாங்க. உதயகுமார் கூட இங்க இது 2011 உதயகுமார் 16 கண்டெஸ்ட் பண்றாரு. 11 அந்த முத்துராமலிங்கம் இந்த திமுக இருந்து போனவர் வந்து இங்க வந்து 11 இருந்து கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெறாரு. ஸோ இப்போ உதயகுமார் தான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ 2011 பார்ப்போம் எப்படி நிலவரம்னா 11 பொறுத்தவரை முத்துராமலிங்கம் வந்து அதிமுக வேட்பாளர் 56% இருக்கிறாரு. திமுக இந்த மணிமாறன் அந்த சேடப்பட்டி முத்தையன் மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் வந்து 41% எடுக்கிறாரு. 16 என்ன ஆகுதுன்னா இது வந்து உதயகுமார் 47% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் வந்து 35.4% எடுக்கிறாங்க. திமுக இருந்த பேஸ் ஓட்டு கம்மி. ஸோ அவங்க காங்கிரஸ் வாக்குல பெருசு வெளில எழுதிருக்காங்க. பெருசா எங்கன்னா தேமுதிக இழந்திருக்காங்க. தேமுதிக வந்து ஒரு 10% எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜக ஒரு 1.5%, நாம் தமிழர் 1% எடுத்திருக்காங்க. இதுல வந்து 2021 என்ன ஆகுதுன்னா உதயகுமார் வந்து 45. ஸோ உதயகுமார் அதே லீடை மெயின்டைன் பண்றாரு. திமுக மணிமாறன் வந்து அவங்க எமர்ஜ் ஆக முடியல, 40க்கு கம்மியா தான் இருக்காரு. அமமுக வேட்பாளர் அதித்தி நாராயண் அவங்க வந்து 6.5% ஓட்டை ஸ்பிளிட் பண்றாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு இன்னொரு 1% ஓட்டு வருது. ஸோ இதுல வந்து இதுல வந்து தேமுதிக ஓட்டு போட்டாங்களா 2016 அந்த ஓட்டு வந்து அப்படியே நாம் தமிழர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ நாம் தமிழர் அந்த ஓட்டை வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இங்க வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூர் இங்க வந்து 35.7% எடுக்கிறாரு. இவங்க ராதிகா 11.8% எடுக்கிறாங்க. அப்புறம் தேமுதிக இங்க வந்து விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்றாரு, அவர் வந்து 40.8% எடுக்கிறாரு. அந்த திமுக காங்கிரஸ் வேட்பாளர் அதிகம் இந்த தொகுதி செக்மெண்ட்டுக்குள்ள. பாஜக அவங்க ஓட்டை கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 11.8 இந்த விஜய் பிரபாகரன் 32 சேரும்போது அது பெரும்பாலும் அதிமுக ஓட்டை தான் இருக்கும். அதை அவங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். சேரும்போது கண்டிப்பா வந்து இங்க அதிமுகவுக்கு உதயகுமாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்து மீண்டும் உதயகுமார் வெற்றி பெறுவார் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சோழவந்தான் தொகுதி. ஸோ இந்த சோழவந்தானத்தை பொறுத்தவரை இதுல வந்து மோஸ்ட்லி இதுல வந்து வின்னிங் சைடோட தான் இது இருக்கு. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் இதுல வந்து 80 மட்டும் அதிமுக அங்க ஜெயிக்கும் போது காங்கிரஸ் வேட்பாளர் இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. மற்ற முறை எல்லா முறையும் பார்த்தோன்னா பெரும்பாலும் இங்க திமுகவும் அதிமுக மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க 2006 பார்த்தீங்கன்னா மூர்த்தி வந்து இங்க இருந்தா எம்எல்ஏ ஆறாரு. அப்போ வந்து பொது தொகுதி இப்போ தனி தொகுதி ஆயிட்டாங்க. இப்போ வந்து வெங்கடேசன் என்ற ஒரு கேண்டிடேட் 2021 வெற்றி பெற்றிருக்காரு.
ஸோ இதில் வந்து நம்ம 11 பார்த்தேன். 11 அதிமுக சேர்ந்த எம்பி கருப்பையா வந்து 60% ஓட்டு எடுக்கிறாரு. பாமக சேர்ந்த ஒரு இளஞ்செழியன் அவங்க 35% எடுத்திருக்காங்க. பாமகலாம் இங்க மதுரையில் சீட்டு கொடுத்தா அந்த கட்சி 11 எப்படி ஜெயிக்கும்? அங்க இவங்க பாஜகவுக்கு வந்து 1% தான் ஓட்டு வந்திருக்கு. அடுத்து 16 பார்த்தோம்னா மாணிக்கம், இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்கிற மாணிக்கம் இருந்தார். அப்போ எங்க இருக்கான்னு சரியா தெரியல. அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தால் தான் மறுபடியும் சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அவர் வந்து 52% அவர் வந்து கரெக்டாக 16 எடுத்திருக்காரு. திமுக வேட்பாளர் பவானி 37.3% எடுக்கிறாங்க. அப்புறம் பிசிகா ஒரு 4.5% இங்கே எடுத்திருக்காங்க. பழனிவேல் பாஜக வேட்பாளர் அவங்க ஒரு 1.5% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1% வந்திருக்கு. 21 என்ன இருக்குன்னா அதிமுக ஓட்டு வந்து 14% ஓட்டு வந்து அதிமுக இழந்து அது அப்படியே திமுக ஷிஃப்டே இருக்கு. அதிமுக ஓட்டுல 10% திமுக ஷிஃப்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஒரு தேமுதிக அவங்க ஒரு 2% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இது வந்து நாம் தமிழர் வந்து ஒரு 8% தான். அவங்க வந்து 1% கம்மியா இருந்தாங்க. 2017 அவங்க 8% விட்டாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து அவங்க அதிமுக ஓட்டர்ஸ் திமுக பெரிய ஷிஃப்ட் ஆனதுல இவர் வந்து வெங்கடேசன் வெற்றி பெறாரு, மாணிக்கம் தோத்துறாரு. இப்போ நம்ம 2024 பார்லிமெண்ட்ல என்ன இருக்குன்னா இது வந்து தேனி பார்லிமெண்ட்ல வரும். இப்போ 2024 பார்லிமெண்ட்ல இங்க என்ன இருக்குன்னா தேனி பார்லிமெண்ட்ல வரும். இங்க வந்து பார்த்தோம்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் 52%, அந்த 48 தாண்டி 52 பேர் தங்கத்தமிழ்ச்செல்வன். அதிமுக வந்து ஃபர்தரா பலவீனம் அடைஞ்சிருக்கு. நீங்க வந்து 38 இருந்து இவங்க 18 போயிட்டாங்க. அமமுக இங்க 16% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்க வந்து ஒரு சிறிய growth 9% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை பார்த்தா திமுகவுக்கு இங்க ஓரளவு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால திமுகவுக்கு இந்த தொகுதி வந்து மீண்டும் வரும். ஏன்னா அதிமுக வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சால எப்படி சேர்ந்தா எப்படி வரும் அப்படின்னு தெரியல. அமமுகவும் இப்போ அவங்க கூட்டணி வருமா வராதுன்னு தெரியாத சூழல்ல அதிமுகவுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அடுத்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. உசிலம்பட்டியை பொறுத்தவரை இதுவும் ரொம்ப ஒரு காஸ்ட் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஒரு முக்கியத்துவமான தொகுதி. எப்படி முத்துராமலிங்க தேவருக்கு முருகலத்தூர்ன்ற மாதிரி அவரோட டிசைபிள் முக்கையா தேவர் அவருக்கு வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு வந்து அவர் என்ன சொன்னா எம்ஜிஆரே அவருக்கு எதிராக ஒழுங்கா கேண்டிடேட் எதுக்கு போடணும், முக்கிய தேவர் வெற்றி பெறணும் அப்படியா அப்படின்னாரு. அவர் வந்து 57 80 வரைக்கும் அவர் தான். அது 80 கூட அவர் தான் ஆண்டி தேவர் அவர் ஜெயிக்கிற முக்கிய ஃபார் பிளாக் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் முத்துராமலிங்கம் அவர் ஒரு 84 ஜெயிக்கிறாரு. ஸோ திமுக இந்த தொகுதியில வந்து முதல் முறை 89 வெற்றி பெறாங்க ஏபிஓ அரசு. அப்புறம் அதிமுக வந்து 91 அப்படியே வச்சு திமுக வேட்பாளர் பிஎன் அரசு ஃபார்வர்ட் பிளாக்ல போய் 96 ஜெயிக்கிறாரு. அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் தான் இது 2001 இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் தான் 2011 அதிமுக கூட்டணி அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் வந்து மற்ற 2006 16 21 வந்து அதிமுக சொந்தம். திமுக ஒரே ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. அந்த 2089 தேர்தல் தான். அதுவும் அந்த வேட்பாளர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் போயிட்டாங்க. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் தான் இங்கே ஸ்ட்ராங்கா இந்த பகுதியில் இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் டிட்டோரியேட் ஆகிட்டாலும் ஓரளவுக்கு இருக்கு. பட் திமுக ஸ்ட்ரக்சர் இது பெரிய ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடுன்சி கிடையாது. இப்போ 2011 பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து வி கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் வந்து 51% எடுத்திருக்கு அதிமுக அணியில. எஸ்ஓ ராமசாமி அவங்க வந்து 42% எடுத்திருக்காரு. 2016 எப்படி பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த நீதிபதி அந்த கதிரவன் எடுத்த ஓட்டை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்து 53% எடுத்துட்டாரு. திமுக கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. அது பைப்போலர் ஃபைட் இல்லாத பலவீனம் அடைஞ்சிருக்கு. இளம் கிழவன் போன்ற ஓட்டு போட்டு 36.7% எடுத்திருக்காங்க. மதிமுக திமுக ஓட்டை பல ஸ்பிட் பண்ணியிருக்கு. ஃபார்வர்ட் பிளாக்கும் கொஞ்சம் திமுக ஓட்டு ஸ்பிட் பண்ணியிருக்கு. பாஜகவுக்கு 1.5% ஓட்டு இருக்கு. நாம் தமிழுக்கு 1% தான்.
21 எப்படி இருக்குன்னா, அதிமுகவை சேர்ந்து ஒரு மல்டி கார்னர் ஃபைட் ஆகிற அதிமுகவை சேர்ந்த ஐயப்பன் வந்து இங்க 33.5% ஓட்டு எடுத்திருக்காரு. திமுக அணியில ஃபார்வர்ட் பிளாக் கண்டெஸ்ட் பண்ண கதிரவன் வந்து ஒரு சின்ன ஓட் டிஃபரன்ஸ் தான் அவர் தோக்குறாரு. 30% எடுக்கிறாரு. அமமுக வேட்பாளர் மகேந்திரன் இப்போ அதிமுக சேர்ந்துட்டாரு. இந்த ஐயப்பன் வந்து இப்போ ஓபிஎஸ் பக்கம் இருக்காரு. அவர் வந்து 26% எடுத்திருக்காரு. தினகரன் இது போன்ற தொகுதியில காட்டணும்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். அது அமமுக வந்து அந்த மகேந்திரன் கிட்ட தான் அங்க பண்றாரு. தினகரன் இங்க இருந்து ஜெயிச்சிருக்கணும். நாம் தமிழர் வந்து இந்த ஒரு 3/4% இருந்து அப்படி 10 மடங்கு வளர்ச்சி எடுத்து 7.5% நினைக்கிறாரு. இப்போ இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல தங்கத்தமிழன் 55%. ஸோ இது வந்து கட்சியை தாண்டி காஸ்ட் பேஸ் கன்சல்டேஷன் ஒரு பிரமணை கலர் கேண்டிடேட் வந்து 55 ஜெயிக்கின்ற 55% ஜெயிக்கிறாரு. அதிமுக 12% வருது. அமமுகவுக்கு 20%. தினகரன் ஓரளவுக்கு எடுத்துட்டு 32%. இவர் வந்து நாம் தமிழர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 8% எடுக்கிறாரு. ஸோ இது வந்து கேண்டிடேட் எப்படி போடுறாங்கன்ற பொறுத்த இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திமுக ஓபிஎஸ்ஸும் அதிமுக போடணும் இப்ப எல்லா சூழல்ல திமுக ஃபேவரபிளா தான் இருக்கு. பட் அதனால தினகரனோ வேற யாரோ ஒரு கண்டெஸ்ட் பண்ணா இங்க வெற்றி பெறலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளான ஒரு இந்த தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் சொன்னீங்க. அந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி. இதுல வந்து மேலூர் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மதுரை கிழக்கு வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மதுரை வடக்கு அதிமுகவிற்கும், மதுரை தெற்கு பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா சொல்லியிருக்கீங்க. மதுரை மேற்கு அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மதுரை மத்தி வந்து திமுக, திருப்பரங்குன்றம் திமுக, திருமங்கலம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சோழவந்தான் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், உசிலம்பட்டி திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.